வெனஸ்டே ஈவினிங் குட்டியாக ஒரு ஷாப்பிங் வந்து போகலாமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 5 மணி போலலாம் வந்து கிளம்பியிருந்தோம். டாப்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிருந்தோம். பட் போனதில் எனக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கல. ஒரு 2 டாப் மட்டும் வந்து வாங்கியிருந்தேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து கிளம்பியிருந்தோம். சைட் டிஷ்க்கு மஷ்ரூம் குருமா வந்து ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். லாஸ்ட்டாக 1/4 மூடி அளவுக்கு தேங்காவும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. குருமா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஜீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். மசாலாக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மல்லியில தூவி இறக்கணும் அப்படின்னா குருமா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு vlogல பார்க்கலாம்.